அம்புஜம் இருக்கவே கலையில தலை சுத்திக்கிட்டு வருது. தலை சுத்திக்கிட்டு வருதா? அப்ப கொஞ்சம் பெஞ்சில படுத்துக்கங்க ஆச்சி. வேணாம்மா, யாராவது வந்தா எதுவும் சொல்லுவாவோ? யாரு என்ன சொல்ல போறா? உட்கார கழியாம தானே இருக்கீங்க, பாடுங்க பெசாட்டி. வேணாம்மா, நான் இந்த சேர்ல சாஞ்சி படுத்துக்கிறேன். அப்ப லேசா சாஞ்சிக்கிடுங்க ஆச்சி. காபி டீ ஏதாவது குடிக்கீங்களா? வாங்கிட்டு வரட்டா? வேணாம்மா, காபி எதுவும் குடிச்ச கோமட்டிக்கிட்டு வரும். வேணாம், நான் அப்படியே படுத்துக்கிறேன். டாக்டர் கூப்பிட்டாவனா சொல்லு. சரி ஆச்சி, அப்ப பின்னாடி சாஞ்சிக்கிடுங்க. சே, முகமே நல்லா வாடி போயிட்டு பாவம் ஆச்சி. அம்புஜக்கோ, ஏடிகளா டோக்கன் போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? ஆமா, டோக்கன் போடுறதுக்கு வரிசையில எவ்வளவு நேரம் நின்றுருக்கு? 31வது டோக்கன் அக்கா. எப்படியும் டாக்டர் பார்க்க 1 மணி நேரம் ஆயிரும் போல. அம்புஜக்கா ஆச்சி என்ன படுத்துட்டு ரொம்ப முடியலையோ? லேசா தலை கிறுகிறுன்னு வருதுன்னு சொன்னாவோ சின்ன பொண்ணு. அதான் படுங்கன்னே பெஞ்சில படுக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சாஞ்சிருக்காவோ. சரிக்கா, சீக்கிரம் ஊசியை போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். பாவம் வயசானவிய எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? நம்மளுக்கே நிக்க கழியல. இந்த பெஞ்சில 2 பேரும் உட்காருங்க. ஏமா வந்ததுல இருந்து நின்னுட்டே பேசிட்டு இருக்கீங்க? ஆஸ்பத்திரியில எப்போ வந்தாலும் கூட்டமா தான் இருக்கு. என்னக்கா? ஆமா சின்ன பொண்ணு, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் ஆனாலும் தினம் இவ்வளவு கூட்டம் வருதே. அப்ப டாக்டருக்கு சம்பளம்லாம் எவ்வளவு கிடைக்குமோ? நிறைய காசு கிடைக்கும்ல. ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 30,000 கிடைக்காதா சின்ன பொண்ணு? யாம்டிகளா 2 பேரும் சிரிக்கீங்க? சொல்லிட்டு சிரிங்க. ஏன் அம்புஜக்கா, இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில 30,000 கிடைக்கும்? எப்படி 1 லட்சத்துக்கு மேல இருக்கும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? இது தெரிஞ்சிருந்தா நானும் டாக்டருக்கு படிச்சிருப்பேனே. சே, படிக்காத கும்பிட்டையால போயிட்டேன். ஐயோ, அம்புஜக்காக்கு கவலைய பாரு. வாய மூடுங்க அம்புஜக்கா, ஏதாவது உள்ள போயிட போகுது. போங்கடி, உடனே ரொம்ப சிரிப்பாளுவோ. இது பக்கத்து தெரு பாத்திமால. என்ன பாத்திமா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கீங்கக்கா. என்ன 3 பேரும் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கீங்க? எங்க ஆச்சிக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல பாத்திமாக்கா, அதான் கூட்டு வந்தோம். ஐயோ, படுத்திருக்காங்களே அவங்களா? ஆச்சிக்கு என்னாச்சு? சளிதான் பிடிச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் பாத்திமா, நீ என்ன ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க? உனக்கா இல்ல உன் பவுனுக்கா? உன் மகன் நல்லா அழகா இருக்கானே. பையனுக்கு தான்க்கா காட்ட வந்தேன். நைட்லாம் ஒரே அழுக, ஒண்ணு சாப்பிட மாட்டேக்கான், பால் குடிக்க மாட்டேக்கான். அதான் கூட்டு கொண்டு வந்து காட்ட வந்திருக்கேன். சின்ன பிள்ளைல அழுதுகிட்டே தான் இருக்கும். எதுவும் பார்த்து பயந்து எதுவும் அழுதுட்டோ? ஐயே, எனக்கே தெரியலக்கா. டாக்டர்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். வயிற்று வலியிலனாலும் அழுதுருக்கும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி உரப்பெல்லாம் கொடுப்பியா? அதெல்லாம் எங்க அம்மா கரெக்டா கொடுத்துருவா. மாறி எதுக்கு அழுதுன்னு தெரியல. சின்ன பிள்ளைல கொஞ்சம் வளர வரைக்கும் இப்படி ஏறமா எதுக்கு அழுதுனே தெரியாம அழுதுட்டு இருக்கும். அது உங்களுக்கு சொல்லவும் தெரியாதா? நம்ம என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டு இருப்போம். ஒண்ணு இருக்காதுன்னு. சரிக்கா. பாத்திமா, யார் கூட வந்த? எங்க அம்மா கூட தான் வந்தேன். டோக்கன் போட போயிருக்காவோ. இந்த சேர்ல உட்காருமா, எதுக்கு நின்னுக்கிட்டே இருக்க பிள்ளைய வச்சுக்கிட்டு? வேண்டாங்க்கா, நீங்களே இருங்க. நான் உட்காந்தேன்னு வைங்களா, ரொம்ப அழுவான். முழிச்சு வேற கிடக்காமல, அவனுக்கு உட்காந்தாலே பிடிக்காது. பிள்ளைய கையில வச்சுக்கிட்டே பழக்கம் கட்டிருக்க, அத மாதிரி உட்காந்தா பிள்ளை அழுது. எல்லாம் எங்க அம்மையே சொல்லணும். எப்ப பார்த்தாலும் லேசா அழுதாலே தூக்கி தூக்கி வைக்காக்கா. இப்படியே பழகிட்டு பாருங்க. ஓ மவனை எங்க? அவ எங்க அப்பா கூட வீட்டுல இருக்கா. அவளெல்லாம் கூட்டிட்டு வந்தா சமாளிக்க முடியாது, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கிடக்கும். அவ எத்தனை படிக்காளோ? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்காக்கா. பரவாயில்ல, நிறைய இடைவெளி விட்டு தான் குழந்தை பெற்றிருக்க. அந்த பிள்ளை ஸ்கூல் போயிட்டா இவனை கொஞ்சம் பாத்துக்க உனக்கு ஈஸியா இருக்கும்ல. ஐயோ அம்புஜக்கா, நீங்க வேற. அந்த பிள்ளை சின்னதா இருக்கும் போதே இவனையும் பெற்றிருந்தன்னு வைங்களேன், 2 பேரையும் சேர்த்து அப்படியே வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருப்பேன். இப்ப பாருங்க, அவளையும் காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இவனையும் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நைட்லாம் தூக்கமே இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாத்துக்கிறேன். உங்க அம்மா அடுத்த தெருல தானே இருக்காவோ? அம்மா கூட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர வேண்டியதானே பாத்திமா? எங்க மாமியாக்கெல்லாம் கோணம் காணாதுக்கா, அப்படிலாம் விட மாட்டாவோ. எங்க அம்மா என்னைய பாக்கிறதுக்கு வந்தாலே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய, கஷ்டமா இருக்குக்கா. பிள்ளைய பத்தாச்சு பார்த்துதான் ஆகணும். இன்னும் ஒரு 3 வருஷத்துல அதுவே பால்வாடிக்கு போயிரும். ப்ரீகேஜி எல்கேஜின்னு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துடலாம். பாத்திமா, நீங்கெல்லாம் நோம்பு தானே? ஆமா கீதாக்கா. அது எப்படி பாத்திமாக்கு ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருக்கீங்க? நோம்புடா விரதம் தானம்மா, அப்ப சாப்பிடாம தான் இருக்கணும். காலையிலலாம் அப்ப எப்ப சாப்பிடுவீங்க? பசிக்கும் போது சாப்பிடுவோம் சின்ன பொண்ணு. எப்படிக்கா சாப்பிடுவீங்க? அத நீங்க நோம்பாச்சே. விடிய காலம் எந்திரிச்சு சாப்பிடுவோம் சின்ன பொண்ணு. அப்படியே பாத்தியம்மாக்கா, அப்ப நீங்க சீக்கிரம் எந்திரிச்சிருவீங்கன்னு. விடிய காலம் சாப்பிடுவீங்கன்னா நைட்டே சமைச்சு வச்சிருவீங்களோக்கா? ஆமாமா. நைட்டே எனக்கு சமைப்பீங்க? தோசை எதுவும் சுட்டு வச்சிருவீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு, நைட்டு தோசை சுட்டு நைட்டே சாப்பிட்டுருவோம். நைட்டு சாப்பிட்டுருவீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, விடிய காலம் எந்திரிச்சு கறி மீன் ஏதாவது சாப்பிடுவோம். விடிய காலையிலே கறி மீன்லாம் சமைச்சிருவீங்களோக்கா?
பாத்திமாக்கா தண்ணி கூட குடிக்காம எப்படிக்கா இருப்பீங்க? ஆமா, தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது. நீங்க எச்சு முழுங்குவீங்களா? நார்மல் எச்செல்லாம் முழுங்கிக்கலாமா, அந்த கார் எச்சு தான் முழுங்க மாட்டோம். இவ்ளோ ரூல்ஸ் இருக்காக்கா? அப்ப நீங்க நோம்பு வச்சிருக்கீங்க, உங்க பக்கத்துல உட்காந்து நாங்க சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? உனக்கு பாவம் கிடைக்கும் சின்ன பொண்ணு. ஏக்கா நான் என்ன பண்ணேன்? எனக்கு எதுக்குக்கா பாவம் கிடைக்கும்? நான் பசியோட இருக்கையில நீ மட்டும் வெறுப்பேத்தி சாப்பிடல சின்ன பொண்ணு, அதனால பாவம் கிடைக்கும். ஓ மை காட். இக்கா டெய்லி நோம்பு கஞ்சிலாம் ஊத்துவாவல்ல, சின்ன பிள்ளைல போய் வாங்குவேன். இப்ப போய் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டெய்லி நோம்பு கஞ்சி தருவீங்களாக்கா? உங்க வீட்டுக்கு நான் தூக்குச்சட்டி எடுத்துட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, தாரேன், கொண்டுட்டு வா. சின்ன பொண்ணு, அதுக்கு நான் அண்டா சீஸ்க்கு எடுத்துட்டு போவாத. பப்ளிக்ல கேவலப்படுத்தாதீங்க நாலு முடி. பாத்திமாக்கா அப்படியே ரம்சானுக்கு பிரியாணியை மறந்துடாதீங்க. உங்களுக்காண்டி நானும் வேணா ஒரு நாள் நோம்பி இருக்கேன்க்கா. உங்க வீட்டு பிரியாணியை மட்டும் தராம இருந்துடாதீங்க. சரி சின்ன பொண்ணு, கண்டிப்பா தாரேன். ஏன் சின்ன பொண்ணு, நீ தீபாவளி பொங்கலுக்குலாம் பாத்திமாக்கு என்ன கொடுத்த? அது வந்து அப்பெல்லாம் பாத்திமாக்கால நான் பார்க்கல. பரவாயில்ல சின்ன பொண்ணு, நான் ரம்ஜானுக்கு உனக்கு கண்டிப்பா பிரியாணி கொண்டு வந்து தாரேன். பாத்திமாக்கான பாத்திமாக்கா தான், தங்கமான மனசு. சின்ன பொண்ணு, புடி புடி, நல்ல காக்கா புடி. உங்களுக்கெல்லாம் பிரியாணி வேண்டாம் அப்படித்தானே? அது எப்படி டி? எனக்கும் வேணும். ஐயா, பிள்ளை அழ ஆரம்பிச்சிட்டானே. பசிக்கே என்னவோ. பால் புட்டி எதுவும் கையில வச்சிருக்கியாமா? கூடு பிள்ளைக்கு. பால் குடிச்சாலே வாமிட் பண்ணிடுவான் அம்புஜக்கா. நான் டாக்டர் கிட்ட காட்டிட்டு தான் பால் கொடுக்கணும். பாத்திமாக்கா இங்க கூடுங்க, நான் வச்சுக்கிறேன். இந்த சின்ன பண்ண வச்சுக்கணும். எங்க அம்மா என்ன செய்யறான்னு பாத்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரி பாத்திமாக்கா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஏடி, உனக்கு பிள்ளைய பார்க்க தெரியுமா? நீ பாட்டுக்கு வாங்கி கையில வச்சிருக்க. அதெல்லாம் பாத்துருவேன் நாலு முடி. இந்த பையன் என்ன அழகா இருக்கான். ஓ ஓ ஓ ஓ. சரி சரி சரி, அழாத. சத்தத்தை பாத்தீங்களாக்கா, எலி குஞ்சு மாதிரி இருக்கு. போட்டு போட்டு அழாத. அத்தை உனக்கு ஒரு பாட்டு படிக்கிட்டா? அவனே படின்னு சொல்லிட்டான். எப்ப சின்ன பொண்ணு சொன்னா? அதான் அழுதுட்டானே. யாரா அந்த பொண்ணு? டேய் நான் தான் அந்த பொண்ணு. யாரா அந்த பொண்ணு? டேய் நான் தான் அந்த பொண்ணு. டேய் யாரா அந்த பொண்ணு? டேய் நான் தான் அந்த சின்ன பொண்ணு. கிரிக்கி போர் பாட்டு படிக்க தெரியுதா? பிள்ளை கூட கொஞ்சம் அழ வச்சிட்டு இருக்க. என்கிட்ட குடுட்டி. ரே 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 ரே. யாண்டி தங்கம் அழுற? உன்னை யார் அடிச்சது? என் நாலு முடியாது ஆம்பளை பையன் டியா. ஆம்பளை பையனா இருந்தா என்ன? அவ கிடக்கா. ரே 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 ரே. குட்டி பையனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. குட்டி பையா, குட்டி பையா, குட்டி பையா. ஏ லூசு கும்பிட்டீங்களா? பிள்ளைய தாங்கட்டி, ரொம்ப அழ வைக்காளுவோ. சரி சரி புள்ளோ, போட்டும். அவளுக்கு அடிச்சு போடுவோன்னே பிள்ளைய ரொம்ப அழ வச்சுட்டாளுவோமா. பிள்ளைய வாங்கி ஓர காட்டு வாழுவோன்னு பார்த்தா கூட கொஞ்சம்லாம் அழ வைக்காளுவோ. ஏன் அம்பிச்சக்கா, என்ன ஓவரா சொல்றீங்க? நீங்க அந்த பையனை உறங்க வைங்க பாப்போம். ஆரி 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 யாராரோ. என்ன அம்பச்சக்கா பண்றீங்க? பிக் பாஸ் ஆரி ஏன் இத்தனை வாட்டி அல விட்டுட்டு இருக்கீங்க? சத்தம் கட்டாம இரு சின்ன பொண்ணு. அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடமா. பாருங்களேன், குட்டி பையன் அழுகையை நிறுத்திட்டானே. மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்திட்டு தேன் குயில் கூட்டம் பண்பாடும் மான்குட்டி கேட்டு கண் மூடும். இந்த மான்குட்டி கேட்டு கண் மூடும். அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடுமா. அம்பச்சக்கா அழுகிய நிறுத்திட்டானா? பாத்திமாவும் அவனை தூங்கியே வச்சாச்சு. அம்பச்சக்கா பாடி பாடி உரைக்காட்டிட்டாவோ. பரவாயில்லக்கா, அவன் லேசில தூங்க மாட்டான், அவனையே தூங்க வச்சிட்டீங்களே. பாத்திமா கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சின்ன பிள்ளைய எவ்வளவு நேரம் வச்சிட்டு இருப்பா ஆஸ்பத்திரியில? நர்ஸு கிட்ட கேட்டு உள்ள போ. எங்க அம்மா கேட்டு வந்துட்டாக்கா. பிள்ளைய தாங்க கூட்டு போய் காட்டிட்டு வீட்டுக்கு போறேன். இந்த அம்மா வயிற்றுக்கு ஏதாவது கூடு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு கீதாக்கா, போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. பாய். அலமேலு யாரு? எங்க ஆச்சுதான். டாக்டர் போய் பாருங்க. ஆச்சி நல்லா தூங்கிட்டாவோ போலயே.
ஆச்சி எந்திரி. என்னம்மா? வா ஆச்சி, டாக்டரை போய் பாப்போம். ஊசி கிடையாதுல சின்ன பொண்ணு. கிடையாது ஆச்சி, வா. உண்மையே சொல்லுடி. ஆச்சி டாக்டர் தான் தெரியும், நான் என்ன டாக்டருக்கா படிச்சிருக்கேன், எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட கேட்க. உள்ள வா ஆச்சி. ஏம்மா, இருக்க குறை உசுரையும் இல்லாம பண்ணிருவாவோ போலயே. இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காத, ஒழுங்கா வா. இத்தனை பேர் வந்திருக்கீங்க, யாருக்கு பார்க்கணும்? எங்க ஆச்சிக்கு டாக்டர். முன்னாடி வாங்க. ஆச்சி எங்க காணோம்? ஏடி உங்க ஆச்சி வெளியில ஓடி போயிட்டாவோ பாரு. ஆச்சி வாங்க. யாருமா நீங்க? பேஷண்ட தவிர மத்த எல்லாரும் உள்ள வந்து நிக்கீங்க. தாய் கிழவி, அப்படிலாம் ஓடி போக கூடாது, நில்லு. உங்க பேர் என்ன? சின்ன பொண்ணு டாக்டர். வயசு என்னம்மா? வயசு 31 டாக்டரே. ஆச்சின்னு சொன்னீங்க, பார்த்தா அப்படி தெரியலையே. எப்படி 80-85 வயசு இருக்க மாதிரிலாம் இருக்கு. ஐயோ டாக்டரே, இவ்வளவு நேரம் என்கிட்ட தான் கேட்கீங்கன்னு நினைச்சேன், எங்க ஆச்சியவா கேட்டீங்க? என்னம்மா நீங்க பேஷண்டோட நேமும் ஏஜும் சொல்லுங்க. எங்க ஆச்சி பேரு அலமேலு, வயசு 87. கிட்ட வாங்க, ஆ காட்டுங்க. என்ன செய்யுது? நீங்க தான் டாக்டர் ஆச்சே, ஒரு பேஷண்ட பார்த்தாலே தெரியாதா அவளுக்கு என்ன இருக்கு ஏது இருக்கு என்ன செய்யுதுன்னு? நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? ஐயோ எனக்கு எதுவும் வேணாம் டாக்டரே. ஷோ தலைவலி பண்றாங்க. அலமேலு, உங்களுக்கு இது யாரு? என் பேத்தி தான் டாக்டரே. கொஞ்சம் வெளியே போ சொல்லுங்க. நான் வெளியில போக மாட்டேன். இது நல்லா இருக்க கதை. நான் தான் எங்க ஆச்சியை கூட்டு வந்தேன் வைத்தியம் பார்க்க, இப்படி நீ வெளியில விரட்டி விடுறீங்க. இது சரியில்லையே. நைஸா எங்களெல்லாம் வெளியில அனுப்பிட்டு எங்க ஆச்சி உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து வெளியில விக்கலான்னு பாக்கீங்களோ? யாருமா நீங்க? தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சு பேசக்கூடாது. சரி டாக்டரே. சின்ன பொண்ணு அவங்கள பார்க்க விட்டுட்டு சும்மா இரு கொஞ்ச நேரம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்யுது? 2 நாளா சளி பிடிச்சிருக்கு டாக்டரே. வீட்டுல கசாயம் போட்டு குடிச்சு பார்த்தேன், கேட்கல. ஒண்ணு சாப்பிட முடியல, பாத்துக்கிடுங்க. என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துருது. மோஷன்லாம் ஒழுங்கா போதா? என்ன டாக்டரே இப்படி கேனத்தனமா கேக்கீங்க? அதான் எங்க ஆச்சி ஒன்னும் சாப்பிட முடியலன்னு சொல்றாவல. சாப்பிடுறது அம்பிட்டு மேலோடி வந்துருது, அப்புறம் எங்கிட்ட இருந்து கீழே போவோம். ஓ ஷிட், நான்சென்ஸ். இந்த லேடியை முதல்ல வெளியில அனுப்புங்க. ஏக்கா, அந்த டாக்டர் ரொம்ப கோவப்படுவார், இப்படிலாம் பேசாதீங்கக்கா, வெளியில வாங்க. ஆஹா, எங்க ஆச்சிக்கிட்ட இருந்து கிட்னி குடல் குந்தணி எல்லாம் எடுத்து வித்துருவியே, நான் வரமாட்டேன். ஏக்கா, அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டோம், வாங்கக்கா வெளியில. நீங்க முதல்ல வெளியில போனாதான் உங்க ஆச்சியை பார்க்க முடியும். ஏக்கா பாத்தீங்களா, ரொம்ப கோவக்காரரு. வாங்கக்கா வெளியில போய் நில்லுங்க. உருண்ட மண்டையன் ரொம்ப ஓவரா போறான். இருக்கட்டும், நாலு முடியும் எங்க ஆச்சியை பாத்துக்கிடுங்க. ஏமா போமா தாயே, நீ முதல்ல. சளி நெஞ்சில நல்லா அடைச்சிருக்கு, நெபுலைசர் எழுதியிருக்கேன், வச்சுட்டு போங்க. அப்புறம் நாளைக்கு ஒரு டைம் வந்து நெபுலைசர் வைக்கணும். டாக்டரே, அப்படின்னா என்னதான் வைப்பாவோ? அது பெயின்லாம் இருக்காதுமா, மூக்குல வச்சு ஆவி பிடிப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆவி நான் வீட்டுல புடிச்சுக்கிறேன். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நெஞ்சில பூரா சளி கட்டி இருக்கு, மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுறீங்க. நெபு புடிங்க, நல்லா கேட்டுரும். 2 டைம் உங்களுக்கு வச்சாலே நல்ல குணமாயிரும். ஆச்சி பயப்படாதீங்க, அது ஆவி பிடிக்கிற மிஷின் தான். ஆட்டும் ஆட்டும். ஊசி உண்டா? ஆமா, கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போடணும். சளி முத்துற அளவுக்கு இவ்வளவு நாளா வச்சுட்டு இருந்திருக்கீங்க. டாக்டர் ஐயா வேண்டாம், எனக்கு ஊசி எல்லாம் வேணாம். மாத்திரை எத்தனை நாள் எழுதி கொடுங்க, நான் முழுங்கிருவேன். என்னம்மா நீங்க? அப்படிலாம் செய்ய முடியாது. அந்த பெஞ்சில ஏறி உட்காருங்க. நர்ஸ், இதுல எழுதியிருக்க இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். அம்புஜம் ஊசி வேண்டாமா? வேணாமா, அப்படியே ஓடிடுவோம். என்ன ஆச்சு, இதுக்கெல்லாம் போட்டு பயப்படுறீங்க? சின்ன பிள்ளையோட ரொம்ப மோசமால இருக்கீங்க. ஊசி எல்லாம் ஒண்ணு வலிக்காது, ஏறி உட்காருங்க. கீதா, என் பக்கத்திலே நின்னு கைய புடிச்சுக்கோமா. இது கூடவா ஆச்சு செய்ய மாட்டேன், ஏறி உட்காருங்க. உங்களுக்கு வலிக்காத மாதிரி லேசா போட்டு விட சொல்றேன். கீதா, அந்த ஆச்சி முகத்தை பார்க்கவே என்னால முடியல, பாவமா இருக்கு. இதெல்லாம் ஊசியெல்லாம் போட்டு அந்த ஆச்சி அழுதுச்சுனையே, எனக்கு மனசு உடஞ்சு போயிரும். நான் கொஞ்ச நேரம் வெளியில போய் இருக்கேன் டி. ஊசி போட்டு ஆச்சியை வெளியில கூட்டு வந்துரு. போங்க அம்பச்சக்கா, நான் பாத்துக்கிறேன். ஊசியெல்லாம் ஒரு மேட்ரா, நீங்க வேற. இந்தாங்க சார். அம்மா, பெரிய ஊசி. டாக்டரே, இதை விட சின்ன ஊசி இல்லையா உங்க ஆஸ்பத்திரியில? உங்க பேத்திக்கு மேல நீங்க கேள்வி கேட்கீங்க, பேசாம அங்க திரும்பி இருங்க. பாட்டிமா, சாரியை இறக்கி விட்டுக்கோங்க. ஐயோ முருகா, கந்தா கடம்பா கதிர்வேலா, அறுபடையப்பா, என்னைய காப்பாத்து. ஒண்ணு இல்ல, அச்சு பயப்படாதீங்க, என் கையை பிடிச்சுக்கோங்க. ஊசிய பாத்து போட அப்பு. என் பேத்தி மேல இருக்க கோவத்துல ஏசுக்கு பசுக்கா குத்தி விட்டுறாத. பேசாம இருங்கம்மா, இவங்க கத்துற எனக்கே கை நடுங்குது. ஆ, ஆ, ஆ. ஆ, கை 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 ஆச்சி, கை 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 கை. ஆ, கை கை, ஆ, கை கை, ஆச்சி கைய விடுங்க. கை கை கை. அம்மா, ஏ கீரை, என்ன ஆயிட்டு உனக்கு? எதுக்கு
ஆச்சிக்கு எதுக்கு வலிக்கிற மாதிரி ஊசி போட்டீங்க? ஊசினா வலிக்குதாமா செய்யும். உனைய உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, வெளியில போமா. சின்ன பொண்ணு என்னைய கூட்டு போட்டி. வா ஆச்சி நம்ம போவோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்ல. நர்ஸ் அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து மருந்து வாங்கிக்க சொல்லுங்க. ஓகே சார். ஃபீஸ மறந்துடாதீங்க. ஓகே சார். என்கிட்ட எதுக்கு எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு? பாட்டியம்மா இறங்கி போவாங்க. சரி வாக்கிற வீட்ல வந்து தைலம் தேய்ச்சி விடுறேன், ஒண்ணும் செய்யாது. உங்களை போட்டு அமுக்குனா தெரியும் என்ன வலி வலிக்குது. நேக்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டு என்னைய மாட்டி விட்டீங்களா? ஏ கீதாக்கா, எங்க கிளவி லேசா அமுக்கிருக்கோம், அதுக்கு என்ன சீன் போடுறீங்க? பேசாட்டி வாங்க. சின்ன பொண்ணு வர்ற கோவத்துக்கு உன் கையை பிடிச்சு கடிச்சு விட்டுரும் டி. என் வலி உனக்கு வந்தாதான் தெரியும். மூச்சை பாரு, பேசாட்டி வீட்டிலேயே இருந்திருப்பேன். தேவை இல்லாம இவ்வளவு கூட வந்து இப்படி என் கையை நானே பஞ்சராக்கிக்கிட்டனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.